இன்றைய வாக்குத்தத்தம் 24 ஜூன் 2026. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்திலே வழிநடத்தின போது, எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கின போது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் கண்கள் காணும்படி செய்தார். பார்வோனின் சேனைகளை செங்கடலிலே அழித்து போட்டார். வானத்திலிருந்து அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு அவர்களை வழிநடத்தினார். மேக ஸ்தம்பத்தை கொண்டு பகலிலே அவர்கள் வெயில் கூட சேதப்படுத்தாதபடிக்கு அவர்களை மேகஸ்தம்பத்தின் நடுவில் வைத்து அவர்களை நடத்தினார். அவர்கள் தாகத்தினால் தவித்தபோது கண்மலையினால் அவர்களை அந்த தண்ணீரை கொண்டு திருப்தியாக்கினார். ஜீவ தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே தேவன் செய்ய போகிறார். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய போகிறார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருடைய வாக்கு தத்தத்தை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினது போல இன்றைக்கும் பாவமான காரியங்களிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, கண்ணீரின் வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தது போல இன்றும் எங்களுக்கு செய்யும். இந்த நாள் முழுவதும் நாங்கள் அற்புதத்தை காணட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்று ஒரு அற்புதம் செய்ய போகிறார். மேலும் நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.